ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் பிரியதர்ஷினேஷ். நம்ம இன்னைக்கு வந்து எம்பைசிமா பற்றி பார்க்க போகிறோம். எம்பைசிமா அப்படின்னா என்னென்னா, இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஆல்வியோலை. ஆல்வியோலை வந்து பெர்மனண்ட்டாக என்லார்ஜ்மெண்ட் ஆகிறது தான் வந்து எம்பைசிமான்னு சொல்லுவாங்க. அது வந்து சுருங்கவே சுருங்காது, அப்படியே தான் இருக்கும். அதுதான் வந்து எம்பைசிமா அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் ஆகுது அப்படின்னா, நிறையா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு வரும். அப்புறம் வந்து ஆல்ஃபா-1 ஆன்டிடிப்சின்னு சொல்லிட்டு நம்ம லங்ஸில் ஒரு செல் இருக்குது. அந்த செல் வந்து டெஃபிஷியன்சி, அந்த இது வந்து டெஃபிஷியன்சினால் வர்றது தான் வந்து எம்பைசிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, வீசிங்கு, ப்ரீத்லெஸ்னஸ்ஸு, ஃபாஸ்ட் ப்ரீத்திங் இருக்கும், கஃப் இருக்கும். அப்புறம் வந்து செஸ்ட்டு வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி, டைட்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். பேஷண்ட்ஸ் வந்து உட்காரும் போதே எப்படி உட்காருவாங்கன்னா, இந்த இப்படி கை வச்சுட்டு அந்த ட்ரைபாய்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. இப்படி தான் உட்காருவாங்க. அவங்க மூச்சு விடும்போது அவங்களுடைய இது நெஞ்சு வந்து ரொம்ப உள்ளே போயிட்டு வரும். அதுதான் அப்படின்னா தான் வந்து எம்பைசிமா அப்படின்னு சொல்லி அதை டயக்னோஸ் பண்ணுவாங்க. எம்பைசிமாவுடைய டைப்ஸ், அதாவது 4 டைப்ஸ் இருக்குது எம்பைசிமாவில். பேனாசினார், பாராசெப்டல், சென்ட்ராசினார், அப்புறம் பாராசிகாட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ சென்ட்ராசினார் அப்படின்னா இது மேக்ஸிமம் சென்டர் செல்ஸில் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். இது அவ்வளோவா லோவர் லோப்லலாம் இருக்காது, சென்டர் செல்ஸில் மட்டும்தான் அஃபெக்ஷன் இருக்கும். அதுதான் வந்து சென்ட்ராசினார். அப்புறம் வந்து பேனாசினார் அப்படின்னா மொத்த லங்ஸும் மேக்ஸிமம் வந்து இது வந்து லோவர் லோபை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாராசெப்டல் அப்படின்னா இது வந்து ப்ளூரா, அதாவது லங் ப்ளூராக்கு வெளியே இருக்க சப்ஸ்டன்ஸ் அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். டிஸ்டல் எம்பைசிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை. சிகாட்ரிக்கல் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு லங்ஸில் வந்து ஏதாவது ஃபைப்ரோசிஸ் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து இது வந்து லார்ஜ் ஸ்பேஸ், அதாவது ஃபைப்ரோசிஸுக்கு அடுத்து உள்ள லார்ஜ் ஸ்பேஸில் வந்து இந்த எம்பைசிமா வந்து நடக்கும். ஃபைப்ரோசிஸ் வந்து எதனால் நடக்கும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் அதனால வந்து நடக்கிறது தான் வந்து ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஆல்ஃபா-1 ஆன்டிடிப்சின் டெஃபிஷியன்சினாலையும் வரலாம். ஏன்னா ஆல்ஃபா-1 ஆன்டிடிப்சின் அப்படின்னா என்னன்னா, இது வந்து நம்ம லங்ஸில் வந்து வர இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கும், உள்ளே வராமல் தடுக்கும். அதோடைய அஃபெக்ஷனை வந்து தடுக்கிறது தான் ஆல்ஃபா-1 ஆன்டிடிப்சின். ஆல்ஃபா-1 ஆன்டிடிப்சின் வந்து இல்லை அப்படின்னா நம்ம லங்ஸில் ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து என்ட்ரி ஆகிடும். இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து சிடி ஸ்கேன் எடுக்கலாம், அப்புறம் வந்து ஆல்ஃபா-1 ஆன்டிடிப்சின் லெவல் பண்ணுறதுக்காக அதுக்கான டெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து நார்மல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 80 to 220. 80க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மேபி எம்பைசிமாவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது 6 minutes வாக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்குன்னா எக்ஸசைஸ் டாலரண்ட்டும் ஆக்சிஜன் லெவல் வந்து எப்படி டீசாச்சுரேஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஆர்டீரியல் பிளட் கேஸ் லெவல்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா இதில் வந்து என்ன ஆகும், ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும், கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம இன்றைக்கி வந்து எம்பைசிமா பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எம்பைசிமாவுடைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். தேங்க்யூ.